எல்லாருமே அப்படிதான். கால்ல விழுந்தாரு, எப்படியோ விழுந்தாரு. மக்கள் மனசுல நிறைஞ்சிட்டாரு. அம்மா ஆட்சியே அவருக்கு செய்யறாரு. போட்டுட்டான் போட்டு ஜெயில போய் உட்காந்துட்டு வரப்பா. அவனும் ஒரு எதனால இந்த மாற்றம்? எதனால இந்த மாற்றம்னா பொம்பளைங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இல்ல. இவர் என்ன இந்த சாராய கடை மூடுறாரு நம்மோட யாருக்கு நீங்க ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? நாங்க போன எலெக்ஷனுக்கு ஸ்டாலினுக்கு தான் போட்டோம். இப்போ வந்து அம்மாவுக்கு தான் போடுவோம். எடப்பாடியாருக்கு. எதனால இந்த மாற்றம்? எதனால இந்த மாற்றம்னா பொம்பளைங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இல்ல. இவர் என்ன இந்த சாராய கடை மூடுறாரு நம்மோடவே இல்ல. மூடிட்டு வரேன்னு நினைச்சுதான் நாங்க போன எலெக்ஷனுக்கு அவருக்கு தான் எல்லாரும் நாங்க ஓட்டு போட்டோம். இப்ப எல்லாம் போட மாட்டோம். நாங்க வந்து எடப்பாடியார் ஐயாவுக்கு தான் போடுவோம். புதுசா விஜய் வந்திருக்காரு இல்லையா? விஜய் வந்திருக்காரு, வரட்டும். அவரு வந்து பாக்கட்டும். அவரு மேல எங்களுக்கு நம்பிக்கை வந்து அவருக்கு போடுறோம். அவருக்கு அப்போ ஒரு ஆளுக்கு 2026ல 2 ஓட்டு போடுவீங்களா? ஒண்ணுதான் போடுவோம். இந்த எடப்பாடி தான். ஆமா. ஓகே. இப்ப எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா கால்ல ஊந்து பாத்தீங்கன்னாக்கா இது வாங்கினாரு, பதவி வாங்கினாருன்றாங்க இல்லையா? பத்தி கருத்து ஏங்க எல்லாருமே அப்படிதான். கால்ல விழுந்தாரு, எப்படியோ விழுந்தாரு. மக்கள் மனசுல நிறைஞ்சிட்டாரு. அம்மா ஆட்சியே அவருக்கு செய்யறாரு. அம்மாவால அவங்க எங்க அம்மாவுக்காக நாங்க அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். எப்பவுமே முதல் தடவை தான் நாங்க வந்து ஸ்டாலினுக்கு தான் போட்டோம். இப்ப வந்து அம்மாவுக்காக நாங்க எடப்பாடி. இல்ல, அம்மா நல்லவங்களா இருப்பாங்க, எம்ஜிஆர் நல்லவங்களா இருப்பாங்க. இப்ப எடப்பாடியும் நல்லவரா இருப்பான்னு நீங்க எப்படி நம்புறீங்க? ஒரு வாட்டி போட்டு பாப்போமே. அவருக்கே ஓட்டு போட்டு ஒரு வாட்டி வரட்டுமே. சொன்னீங்கல்ல போட்டுட்டான் போட்டு ஜெயில போய் உட்காந்துட்டு வரப்பா. அவனும் ஒரு எடப்பாடியா. எனக்கு அன்னையில இருந்து எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காது அந்த கட்சி. எனக்கு பிடிக்காதுங்களா உங்களுக்கு? ஸ்டாலினுங்க போட மாட்டேன். புதுசா யார் வராங்களோ அவங்களுக்கு தான் போடணும். ஒரு வாட்டி போடணும். ஓ விஜய்க்கு தான் போடணும். இல்ல